வணக்கம் சோதர நண்பர்களே. 2024ஆம் வருடம் குரு வக்ர பலன்கள் 2024 அக்டோபர் மாதத்திலிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும், அதாவது 4 மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷப ராசியில் வக்ரகதி அடைகிறாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப, அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப, அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும். அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களே அசுப பலன்களை கொடுப்பது, இல்லைன்னா அசுப கிரகங்களே சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க. பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும். அதனால தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா, கோச்சார ரீதியாக அது வக்ரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று வருது. மற்றவங்களுக்கு ஒரு 50-60% நடக்குது அப்படின்னா, இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது 90-100% வரைக்கும் முழுமையாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதில் எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலை, எப்போ போல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ர நிலையிலிருந்து செயல்பட்டு இருக்கும். இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இந்த 2024 அடுத்த 4 மாதங்களுக்கு குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறாங்க. ஸோ பொதுவான வகையில் ரிஷப ராசியில் குரு வக்ரம் பெறும் பொழுது இது ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். கிளியராக சொல்லணும்னா, கடைசி 5-6 மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் அதே கடைசி 5-6 மாதங்கள் ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 மாதங்களுக்கு கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதாவது நெகட்டிவாக இருக்காது, விஷயங்கள் காரியங்கள் மந்தமாக இருக்கும். நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தங்க ரீதியான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி வித்தை, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும். ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது. ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதனால் மக்கள் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்தது பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு குரு அடுத்த 4 மாதங்களுக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதி அடைந்து வரும். ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்படும். குறிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே ஏற்படும். அந்த பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக அவங்க மாறுவாங்க. இயல்பாகவே மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அவசர குணமும் கோபம் அப்படிங்கிற உணர்வும் அதிகமாக இருக்கும். பட் இந்த வக்ர காலங்களில் மேசராசிக்காரங்க அமைதியை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய பேர் இந்த ஆன்மீக பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்து வருவாங்க. குலதெய்வ வழிபாடுகள் செய்து வருவாங்க. இல்லைன்னா நீண்ட நாட்களாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டு வர்றது, இல்லைன்னா தான தர்மங்கள் செய்து வர்றது, இல்லைன்னா யாராவுக்கு ஏதாவது உபயோகமான விஷயங்களும் உதவிகரமாக செய்து வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபட்டு வருவாங்க. உடன் இருப்பவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு முழுமையாக ஏற்படும். அந்த வகையில் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும்.
எல்லா விஷயங்கள்லையுமே எப்போதுமே ஒரு நடுநிலை தன்மையோடு பெரும்பாலும் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் அவங்க காணப்படுவாங்க. மன ரீதியாக அவங்களுடைய மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இதனால் மேசராசிக்காரர்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களுக்கு இவங்களா இது அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். பெரும்பாலும் அது விஷயங்கள் காரியங்கள் வகையில் அவங்களுக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி தான் இருக்கும். அதாவது பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படவும் முடியாது, அதே நேரம் பெரிய அளவில் வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு நடுநிலைத்தன்மையோடு ஒரு சராசரியான நிலைகள் இவங்க பெரும்பாலும் செயல்பட்டு வருவாங்க. குடும்ப வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பட் அந்த விஷயங்களை மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். இந்த வீடு வாகனம் பூமி போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வரும்பொழுது 1க்கு 2 முறை ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது வழக்கமான நிலைகள் தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வரவு செலவு விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வெளி விஷயங்கள் காரியங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தபோதும் உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை செய்து வருவீங்க. அதன் மூலமாக சில நன்மைகள் அப்படிங்கிறதும் உண்டு. பட் வர்க்க காலத்தின் பிற்பகுதிகளில் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தின் ஆரம்ப பகுதிகளில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனுமாகவே இருக்கச்சும் கொஞ்சம் ஏட்டிக்கு புட்டியாக எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. பட் இந்த காலகட்டத்தின் பிற்பகுதிகளில் குழந்தைகள் வகையிலும் சரி வாழ்க்கை துணையின் வகையிலும் சரி ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வக்கர காலகட்டம் முழுவதுமே உங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சகாயங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஆகையினால் அவங்க வகையில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்த புத்திரபாக்கிய அமைப்புகள் திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே வேலை செய்யும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் என்பது கூடுதலாக இருக்கும். பட் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும். இப்போ மாணவர்கள் கொஞ்சம் மனம் தளராமல் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வர்றது நல்லது. மற்றபடி கல்வி வித்தை மற்றும் விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க. சிலருக்கு உறவினர்கள் வகையில் பழைய விஷயங்கள் காரியங்கள் திரும்பவும் ஒரு பேசுபொருளாக மாறலாம். அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். அது அவங்க சுய ஜாதகப்படி அமைக்கக்கூடிய அமைப்பு. பட் உறவினர்கள் வகையில் முடிஞ்சது அப்படின்னு நினச்ச சில பழைய விஷயங்களை திரும்பவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ மேசராசிக்காரங்க உணவு விஷயங்கள் மற்றும் ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களும் இந்த வக்ர காலகட்டத்தின் ஆரம்ப பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலையை தான் பார்த்து வருவீங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக சில விஷயங்களை செய்ய முற்படுவீங்க. அவங்க வகையிலிருந்து வந்தால் பழைய பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முற்படுவீங்க. ஸோ ஜென்ரலாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு வழக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் வக்ர காலம் என்பது ஒரு நியூட்ரலான லெவலில் வேலை செய்யுது. ஆகையினால் குருவினுடைய அந்த வக்ர காலம் என்பது உங்களுக்கு ஒரு சுமூகமான காலகட்டமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.